9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுரகுமார திசநாயக்க அவர்கள் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து உடனடியாக அவரது செயலாளரை நியமித்திருந்தார். தவிர அமைச்சின் செயலாளர்களும் தற்பொழுது நியமிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் அடுத்தடுத்து வெளியாகிக் கொண்டிருக்கின்றது. இது ஒருபுறம் இருக்க அவருக்கு பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள். அதாவது உலக தலைவர்களில் இருந்து உள்ளூர் தலைவர்கள் வரையும் தங்களது வாழ்த்துக்களை பகிர்ந்து வருகின்றார்கள். அதிலே முக்கியமானது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். அத்துடன் இணைந்து பணியாற்றுவோம் என்கின்ற அடிப்படையில் அவர் சில கருத்துக்களையும் அப்போது தெரிவித்திருந்தார். அதற்கு அனுரகுமார திசநாயக்க அவர்கள் பதிலளித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதை தாண்டி அமைச்சரவை தொடர்பான தகவல்கள் மற்றும் நாடாளுமன்றம் எப்போது கலைக்கப்படும் என்கின்ற பல தகவல்கள் அடுத்தடுத்து வெளியாகிக் கொண்டிருக்கின்றது. இலங்கையில் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தற்பொழுது அனுர ஜனாதிபதி ஆகியிருக்கின்றார். இவரது போக்கு எப்படி இருக்க போகின்றது? ஒரு மாற்றத்திற்காக மக்கள் இவரை கொண்டு வந்தார்கள். ஆனால் அந்த நம்பிக்கையை அனுர காப்பாற்றுவாரா என்கின்ற கேள்வியும் இருக்கின்றது. எனவே எவ்வாறு இந்த ஆட்சி அமைய போகின்றது என்பது தொடர்பாக காலம்தான் பை சொல்ல வேண்டும். அதனை தாண்டி இங்கிருக்கின்ற இன மத பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமல் அது அந்த பழைய அரசியலை எல்லாம் விட்டு ஒரு புது அரசியலுக்குள் இலங்கை பயணிக்க வேண்டும் என்பதுதான் அனைவரது விருப்பமாகவும் இருக்கின்றது. அனுர தற்போது அடுத்தடுத்த அதிரடிகளை மேற்கொண்டு வருகின்றார். அவருக்கான விசேட காப்புகளும் போடப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான விரிவான தகவல்களை தொடர்ந்து பார்க்கலாம். ஜனாதிபதியாக அனுரகுமார திசநாயக்க தெரிவாகி இருக்கின்ற நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை தொடர்பான கலந்துரையாடல் நாளை நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் பதவியேற்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹரிணி அமரசூரி ஆகியோர் இது தொடர்பான அறிவித்தலை வெளியிட்டுள்ளனர். மேலும் தற்பொழுது பிரதமராக முன்னர் பதவி வகித்து வந்த தினேஷ் குணவர்த்தன பதவி விலகியுள்ள நிலையில் புதிய பிரதமர் ஒருவரை நியமிக்க வேண்டும் என்றும் அதன் பிறகு அமைச்சரவை நியமிக்கப்படும் என்றும் ஹரிணி இதன்போது குறிப்பிட்டார். அத்துடன் ஜனாதிபதி அனுரவின் அமைச்சரவையில் 4 பேர் கொண்ட குழு இருப்பதாகவும் ஹரிணி மேலும் சுட்டிக்காட்டினார். அதன் பிரகாரம் நாளைய தினம் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தலைமையிலான கலந்துரையாடலின் பின்னர் 4 பேர் கொண்ட அமைச்சரவை ஒன்றை அமைப்பது குறித்தும் பிரதமர் பதவிக்கு ஹரிணி அமரசூரியவை நியமிப்பது குறித்தும் இறுதி தீர்மானம் எடுக்கப்பட உள்ளது. எதிர்வரும் பொதுத் தேர்தலின் பின்னர் புதிய அரசாங்கம் ஒன்று அமைக்கப்படும் வரை ஜனாதிபதியின் கீழ் 15 அமைச்சுக்களும் ஏனைய 3 கீழ் தலா 5 அமைச்சுக்களும் செயற்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதேவேளை இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அனுரகுமார திசநாயக்கவிற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்தமைக்கு நன்றி தெரிவித்து பதிலளித்துள்ளார். அதில் பிரதமர் மோடி, உங்கள் அன்பான வார்த்தைகளும் ஆதரவிற்கும் நன்றி. நமது நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை வலுப்படுத்துவதற்கான உங்கள் உறுதிப்பாட்டை நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஒன்றாக நமது மக்கள் மற்றும் முழு பிராந்தியத்தின் நலனுக்காக ஒத்துழைப்பை மேம்படுத்துவதில் நாம் பணியாற்றலாம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அது தவிர கூடிய விரைவில் நாடாளுமன்றம் கலைக்கப்படும் என்று தேசிய மக்கள் சக்தி கட்சியின் உறுப்பினர் சுனில் ஹந்துன் நெத்தி தெரிவித்திருக்கிறார். இன்றைய தினம் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். இதேவேளை புதிய அமைச்சரவை தொடர்பிலும் விரைவில் தீர்மானம் எடுக்கப்படும் என்று புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. முப்படை தளபதிகளுடன் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க விசேட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றது. இன்றைய தினம் காலை ஜனாதிபதி செயலகத்தில் உத்தியோகபூர்வமாக நாட்டின் 9வது நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதியாக அனுரகுமார திசநாயக்க பொறுப்பேற்றுக் கொண்டார். இதனை அடுத்து நாட்டின் சட்டம் ஒழுங்கை பேணி பாதுகாப்பது தொடர்பில் முப்படை தளபதிகளுடன் விசேட கலந்துரையாடலில் ஜனாதிபதி அனுர ஈடுபட்டுள்ளார். இதேவேளை அவருடைய பாதுகாப்பிற்கு விசேட கமாண்டோக்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதேவேளை ஜனாதிபதியின் செயலாளராக கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க நியமிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவினால் ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து இந்த நியமனம் வழங்கப்பட்டிருக்கின்றது. நந்திகே சனத்குமார் நாயக்க அபிவிருத்தி பொருளாதாரத்தில் கலாநிதி பட்டம் பெற்றவர் மற்றும் வறுமை ஒழிப்பு போன்றவற்றில் நிபுணத்துவம் பெற்றவர். இவர் இலங்கை சுங்கத்தின் பிரதி பணிப்பாளராகவும் பணியாற்றியுள்ளார். மேலும் புதிய ஜனாதிபதியாக அனுரகுமார திசநாயக்க பதவியேற்ற பின்னர் வழங்கப்பட்ட முதல் நியமனம் இதுவாகும். இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் புதிய செயலாளராக முன்னாள் சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் ரவி செனேவிரத்ன தனது கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார். அவர் இன்றைய தினம் தனது கடமைகளை பொறுப்பேற்றிருக்கிறார். ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவினால் இன்று இந்த நியமனம் வழங்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து புதிய பாதுகாப்பு செயலாளராக ஏர் வைஸ் மார்ஷல் ஓய்வு பெற்ற சம்பத் துய்யகொந்தா ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவினால் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவ்வாறு புதிய பதவிகளுக்கு பலர் நியமிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.